வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டிட்காரங்க சமையல். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் புதினா எடுத்துக்கலாம் நம்மளோட கார்டனில் இருந்து. குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் டெய்லி ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்டார் அனீஸு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 6 ஏலக்காய், ஒரு 10 கிராம்பு, 1/4 ஸ்பூன் கசகசா, 2 சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிறதுக்குள்ளே புதினாவை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. இந்த புதினா கூட 2 பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி புதினாவை நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்க புதினாவை இதில் சேர்த்துக்கலாம். புதினாவை சேர்த்து இந்த புதினாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புதினா இப்போ பகுதி வதங்கியிருக்கு. இப்போ இந்த பகுதி வதங்கின ஸ்டேஜில் இதுக்கு தேவையான காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் வத்தப்பொடி சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். இதை நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கி நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரட்டும். நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் இன்றைக்கி புதினா கூட நான் மஷ்ரூம் சேர்த்து செய்ய போகிறேன். அதனால் மஷ்ரூமை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி மஷ்ரூம் நல்லா வெந்துக்கிறட்டும். மஷ்ரூமை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா இறங்கி மஷ்ரூம் நல்லா வதங்கி வரட்டும். மஷ்ரூம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசி இதோடு சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரைஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு அளவான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப் அரிசிக்கு இன்றைக்கி 2 கப் தண்ணி எடுக்கலை, 1.5 கப் தண்ணி தான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி நீங்களாம் அளவு தண்ணியாக வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம செய்கிற புதினாவோடு சேர்ந்த மஷ்ரூம் கொஞ்சம் நல்லா உதிரியாக வரும். இது நல்லா ஒரு 2 கொதி கொதிக்கட்டும். அப்போ நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கொதி வந்த உடனேயும் ஒரு கிளறி விட்டு நீங்கள் குக்கரை மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் போதும். அதுக்கு மேலே விசில் போட்டிங்கன்னா அரிசி ரொம்ப குழஞ்சிரும். 2 விசில் போதும். இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம். 2 விசில் அடிச்சிருச்சு. குக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் ஏறி இறங்கிருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இதை அப்படியே பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரைஸ் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதில் நீங்கள் இந்த மாதிரி உதிரியாக கிண்டி விடுறதுக்கு முன்னாடி லைட்டாக நெய் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டு சுவையான புதினா மஷ்ரூம் புலாவ் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.